ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மலேசியாவிலிருந்து வந்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. வாங்க பார்க்கலாம். நிறைய பேர் நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ட்ராலி, நான் யூஸ் பண்ண பேக்கு, இது எல்லாமே எங்கே வாங்கினேன்னு கேட்டிருந்தீங்க. அது எல்லாத்தோட லிங்க்குமே கீழே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 போல் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு நல்லா படுத்து தூங்கியாச்சு. டைம் வந்து இப்போ ஒரு 11 மணி போல் ஆகுது. அம்மா வீட்டுக்கு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டோம். பாப்பா 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையேன்னு அதே யோசனையாகவே இருந்தது. இங்கே பாருங்கள், குட்டீஸ் எல்லாமே அங்கே விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. சுஸ்தி என்னை பார்த்ததே அப்படியாந்து கட்டி பிடிச்சிட்டா. மகத்து அப்படிங்கிறான். அத்தையை பார்த்துட்டானாம்மா, ஒரே சந்தோஷம். எங்கடா எல்லோரும் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, சன்சிகாவை காணமே அப்படின்னு பார்த்தேன். உள்ளே போய் பார்த்தா தான் ட்விஸ்டே இருக்குது. நாங்கள் ஊருக்கு போனதுலேருந்து அடுத்த நாளையிலிருந்தே பார்த்திங்கன்னா அவளுக்கு சரியான காய்ச்சலாமா. நம்ம வீட்டில் இருக்கும் பொழுதே காய்ச்சல் லைட்டாக இருந்தது. ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டு எல்லாமே ரெடி பண்ணி விட்டுட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியான காய்ச்சல் வந்துருச்சு போல் பிள்ளைக்கு. இங்கே பாருங்கள், சோஃபாவில் இப்படி படுத்துகிட்டே தான் இருந்திருக்கிறான். அங்கேருந்து வீடியோ கால் பண்ணும் பொழுதெல்லாம் லைட்டாக காய்ச்சல் இருக்குது. அதனால் ஸ்கூல் லீவ் போட சொல்லிட்டோம், வீட்டில் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்தளவுக்கு நல்லா பயங்கரமாக காய்ச்சல் இருக்குன்னு எங்களுக்கு தெரியலை. சரி, பிள்ளைய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணிட்டு வந்துடலான்னு பார்த்தா இவரு தூங்கிட்டார். அந்த டைமிங் மாறுச்சு இல்லையா, மலேசியன் டைமிங், இந்தியன் டைமிங், அதுவும் இல்லாமல் ஃப்ளைட் ட்ராவல் அப்படின்னு கொஞ்சம் டயர்டாகி போச்சு. ஃப்ளைட்டில் வந்ததை விட திருச்சி ஏர்போர்ட்லேருந்து நம்பூருக்கு காரில் வந்தது அப்படின்னு கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. அதனால் நல்ல தூக்கம் அவருமே. சரி தூங்கட்டும், சாயந்தரம் போல் ஹாஸ்பிட்டல் போய்க்கலான்னு விட்டுட்டேன். அங்கேருந்து கிளம்பும் பொழுதே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். அம்மா, ரசம் செஞ்சு வைமா, புளி ரசம். நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, மற்ற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி, தண்ணி குழம்பு, ரசம் அப்படின்னு அது இதுன்னு நிறைய செஞ்சு வச்சாச்சு. நல்லா ஒரு ஃபுல் கட்டிட்டு எல்லாருமே ரிலாக்ஸ்டாக படுத்து தூங்கணும். சன்சி இப்போதே கொஞ்சம் நல்லா இருக்குதுங்கம்மா, நாளைக்கே ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்குமே கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது. சரி, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே கிளம்பணும். பாப்பா 2 ஸ்கூல் பேக்கு, லஞ்ச் பேக்கு, யூனிஃபார்மு, கலர் ட்ரெஸ்ஸு அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பணும். இந்த மகத்து பாருங்கள், விடவே மாட்டேங்கிறான். 4-5 நாள் அக்கா எல்லாம் இங்கேயே இருக்குங்காட்டி நானும் வருவேன் அப்படின்ட்டு வண்டியில் ஏறி உக்காந்துக்கிட்டு இருக்கிறான். அவங்க அப்பாவும் பொண்ணும் பார்த்திங்கன்னா வண்டியில் போயிட்டாங்க. நாங்கள் நானும் ஹஸ்பண்டும் ஒரே வண்டியில் வந்தங்காட்டி இன்னொரு வண்டி எடுத்துக்கிட்டு வரல. சரி ஓகேன்ட்டு நானும் சுகஸ்தி பார்த்திங்கன்னா அப்படியே பஸ்ஸில் போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சன்சிகாவுக்கு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னென்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஈரோடே வந்துட்டோம். எங்கள் ஊர் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா நார்மலாக ஊசி போட்டு விடுவாங்க, அவ்வளோதான். ப்ளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. சரி, ஈரோடே வந்துடலாம் அப்படின்ட்டு ஈரோடு தான் வந்தோம். வந்தோம்னா அந்த குழந்தைங்களுக்கு பார்க்குற டாக்டர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க இருந்தாங்க. ஒரு அரை மணி நேரம் போல் வெயிட் பண்ணிவிட்டு ப்ளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, எக்ஸ்ரே அந்த மாதிரி எல்லாமே எடுத்து பார்த்துட்டாங்க. ஏன்னா காய்ச்சல் பார்த்திங்கன்னா விட்டு விட்டு வந்துக்கிட்டே இருந்தது. காய்ச்சலை விட மெயின் பார்த்திங்கன்னா சளி, நல்ல சளி, அப்படியே வாய்ஸே மாறின மாதிரி ஆயிடுச்சு அவளுக்கு. அப்புறம் செக் பண்ணிவிட்டு சொன்னாங்க, நாங்கள் ஏதாவது வைரல் ஃபீவரோ இல்லை டெங்கோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு எல்லாம் நினச்சோம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லை, நல்ல வேலையாக. சைனஸ் ப்ராப்ளம் இருக்குதாம்மாங்க. அந்த நாய்க்குட்டி, பூனைக்குட்டியோட முடியெல்லாம் இருந்தாலும் இன்ஃபெக்ஷன் ஆகிடும், அலர்ஜி மாதிரி ஆகிடும் அவளுக்கு. கொஞ்சம் அதையெல்லாம் அவகிட்டருந்து தள்ளி வைங்க. அது இல்லாமல் தலைக்கு குளித்தாலே தலையை நல்லா ட்ரையாக காய வச்சிடணும். சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. மூக்குக்கிட்ட, தலைக்கிட்ட, தொண்டைக்கிட்ட எல்லாம் சளி கட்டி இருக்குது. அது வெளியே வரதுன்னு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டாக போய் எடுத்து அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வாங்குறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. எப்படியோ பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சைனஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி ஓகேடா அப்படின்ட்டு மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அங்கே ஃப்ளைட்லேருந்து வரும்பொழுது பார்த்திங்கன்னா குட்டி பாப்பா அந்த ஃப்ளைட்டில் கொடுக்குற நூடுல்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தா இல்லைங்களா. சரி, அவள் போன டைம் போனப்பவே ஆசைப்பட்டு கேட்டா, டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் போனப்பவே ஆசைப்பட்டு கேட்டிருந்தா. சரின்னு அவளுக்காக வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி சன்சி ஸ்கூல் போகலை, குட்டி பாப்பா மட்டும்தான் ஸ்கூல் போகிறா. அம்மா எனக்கு அந்த நூடுல்ஸை செஞ்சு தரீங்களான்னு கேட்டா. சரி, அதை எப்படி தான் இருக்குது செஞ்சு பார்க்கலாமே நானும் எடுத்து பார்த்தேன். இங்கே பாருங்கள், ஒரு 3 கானு, 2 இல்லைன்னா 3 பட்டாணி, சின்ன சின்ன பீஸ் ஆஃப் கேரட்டு, அவ்வளோதான். வெஜிடபிள் நூடுல்ஸ் அம்மா. அப்புறம் இது கூட போடுற அந்த இது பொடி பார்த்திங்கன்னா அதிலேயே கொடுத்துட்டாங்க. நூடுல்ஸோட அளவு இத்தினூண்டு, சுகஸ்திகாவுக்கே பத்தாது, அந்தளவுக்கு தான் இருக்குது.
நம்மக்கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் செஞ்ச சுத்தமான நூடுல்ஸு, முருங்கைக்கீரை யூஸ் பண்ணது, மல்டி மில்லட் 5 வகை சிறுதானியம் வச்சது, அதுக்கப்புறம் பீட்ரூட் நூடுல்ஸு, பாஸ்தான்னு அத்தனை வெரைட்டி நாமளே வச்சுருக்கோம். ஆனால் இந்த நூடுல்ஸ் சாப்பிட்ணுன்னு அவளுக்கு ஆசைன்னு நானும் வாங்கியாந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன் பாருங்கள். அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃப்ளைட்டில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி சுடுதண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு சாப்பிட சொன்னாங்க. இங்கேயும் நானும் அதே மாதிரி தான் பண்ணினேன். அந்த வெஜிடபிள்ஸும் ஒன்றா போட்டுட்டேன், அந்த பொடியும் போட்டுட்டு நூடுல்ஸையும் அப்படியே போட்டு சுடுதண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் போல் வச்சுட்டு அவளுக்கு வந்து எடுத்து கொடுத்தேன். இந்த நூடுல்ஸு ஹெல்த்தி இல்லையா அப்படின்னெல்லாம் பார்க்க முடியாது. அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் கொடுக்குற நூடுல்ஸ் வந்து சாப்பிடணும், நீங்களும் அப்பாவும் சாப்பிட்டீங்கல்ல நானும் சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. சரி ஒரு டைம் தானே கேட்குறா, செஞ்சு கொடுப்போன்னு செஞ்சு கொடுத்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் அந்த சுடுதண்ணியில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இப்படி குக் ஆகி வந்துடுச்சு. ஆனால் இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. அதாவது எப்படி சொல்கிறது, பார்த்தாவே தெரியும் வெறும் ப்ளைனாக ஒன்றுமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. கொண்டு போய் அவகிட்ட கொடுத்தேன். இந்தா நீ தானே வேணும்னு சொன்னேன், இவ்வளோ காசை போட்டு வாங்கிட்டு வந்தேன், நீயே சாப்பிடு அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தேன். ஒரு 2-3 வா சாப்பிட்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கே பிடிக்கல. அம்மா வேண்டாங்கம்மா, நம்மளோட நூடுல்ஸே செஞ்சு கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டா. ஒரு 2-3 வா தான் ஆச்சு. மீதி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் கீழே தான் கொட்டணும். சைனஸ் பிரச்சனைக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நொச்சித்தலை, கற்பூரவள்ளி, துளசி, அதுக்கப்புறம் யூக்கலிப்டஸ் தலை, இந்த மாதிரி தலைகள் எல்லாம் போட்டு சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஆவி பிடிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன் பாப்பாவுக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆவி பிடிக்கிற டேப்லெட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் கொடுத்து ஆவி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சாலும் அதை வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். குட்டி பாப்பாவை ஸ்கூல் தாட்டி விட்டாச்சு. அப்படியே இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் சமையல் வந்து செஞ்சுருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பருப்பு குழம்பு, தயிர், பக்கத்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வச்சேன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. எப்படியும் டயர்டாக இருப்பேன், இந்தா மீன் குழம்புன்னு கொடுத்தாங்க. அப்பா ரொம்ப சந்தோஷம்டான்னு வாங்கிட்டேன். ரசம் வந்து நேற்று அம்மா வந்து வீட்டுக்கு வரும்பொழுதே வச்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. சன்சீர் கொஞ்சம் ரசம் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தா, அதனால் ரசம் வந்து வீட்டில் ஃபுல்லாகவே இருக்குது. அதனால் சிம்பிளாக பருப்பு குழம்போடு மட்டும் நான் வந்து விட்டுட்டேன். கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது, இன்னும் போயிட்டு வந்த துணிகள் எல்லாம் துவைச்சி போடணும், வேலை இருக்குதுங்காட்டி அப்படியே விட்டாச்சு. அப்படியே ஸ்கூல்லேருந்து வந்ததே வந்து பார்த்திங்கன்னா சன்சிக்கு வந்து காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை ஆவி பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கா. சுகஸ்தியாவுக்கும் பட் இருந்தாலும் ஆவி வந்து பிடிக்க சொல்லிடலாம், அவளுக்கும் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆயிரும் சளி காய்ச்சல் அப்படின்ட்டு அவளையும் சேர்ந்து ஆவி பிடிச்சிட்ருக்கோம். இந்த வேலை தான் ஒரு வாரமாக எங்கள் வீட்டில் போய்கிட்டே இருக்குது, இந்த ஆவி பிடிக்கிற வேலை. மலேசியா போயிருந்தப்போ வியர் பண்ணியிருந்த ட்ரெஸ்ஸு, பேக்கு, ட்ராலி, வாட்சு, இதோட லிங்க் எல்லாமே கீழே வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். ரேட் எல்லாமே ரீசனபிள் ரேட்டு தான். எல்லாத்தோட ரேட்டுமே வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன், அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹலோ எவ்ரிவான், மலேசியா போட்டு போயிருந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எங்கே வாங்குனீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நிறைய ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்கினேன், கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து ஆஃப்லைனில் வாங்கினேன். நான் அப்படியே பேசும்போது எந்த ட்ரெஸ் பற்றி பேசுகிறேனோ அந்த ட்ரெஸ்ஸோட இமேஜ் வந்து மேலே ஸ்க்ரீனில் தரேன். எல்லாத்தோட லிங்க்குமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துட்றேன். எனக்கு லிங்க் கிடைச்ச வரைக்கும் எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன், நீங்கள் போய் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன்லைனில் வாங்கின ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுமே ரேட் வந்து கம்மி தான். அதாவது நேரில் போய் வாங்கினது வந்து ரேட் வந்து எல்லாமே கொஞ்சம் அதிகம். ஆன்லைனில் வந்து வாங்கினது ரேட்டு கம்மியாக தான் ஆர்டர் போட்டிருந்தேன். சரி வந்து பார்த்து பிடிச்சா வச்சுக்கலாம், பிடிக்கலனா ரிட்டர்ன் போட்டலாம், அப்படின்னாலும் ரேட்டு கம்மி தானே அப்படியே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். உண்மையை சொல்ல போனால் ஆன்லைனில் வாங்கினது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான லுக்கும் கொடுத்தது, எனக்கு பிடிச்சும் இருந்தது. நேரில் போய் தேடி தேடி பார்த்து வாங்கினதை விட ஆன்லைனில் வாங்கினது தான் ரேட்டு கம்மியும் கூட, நல்லாவும் இருந்தது. சரி இப்போ வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து ஏர்போர்ட்டுக்கு போட்டுக்கிட்டு போன அந்த ட்ரெஸ்ஸு, பிளாக் பேண்ட்டு, ஒயிட் கலர் ஒரு ஃபுல் ஸ்லீவ் வச்ச மாதிரி ஒரு ஷர்ட் வந்து போட்டிருந்தேன், டிஷர்ட் வந்து போட்டிருந்தேன். அந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜுடியோ, ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஜுடியோவில் வந்து எடுத்தேன். அது வந்து நேரில் போய் எடுத்தங்காட்டி என்கிட்ட லிங்க் வந்து இல்லை. ஒருவேளை ஜுடியோவோட அந்த லிங்க் வந்து எனக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த பிளாக் பேண்ட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 900 அந்த மாதிரி வந்துச்சு. அந்த ஒயிட் கலர் டிஷர்ட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 799 800 அந்த ரேஞ்ச் வந்து வந்துச்சு. ஜுடியோவில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. நீங்கள் ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஜுடியோ, மேக்ஸ், லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரியான கடைகளுக்கு, அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் இந்த மாதிரியான ரிலையன்ஸ் இல்லை ட்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான கடைகளுக்கு வந்து போனீங்கன்னா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
அந்த அன்னைக்கு அந்த புத்ரஜயா, அதாவது ஃபர்ஸ்ட் டே இங்கிருந்து மலேசியா போனதுக்கப்புறம் மலேசியா போன ஃபர்ஸ்ட் டேல போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, புத்ரஜயா போனப்போ போட்டிருந்த ட்ரெஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் கலர்ல ஒரு பேண்ட்டு, மேலே வந்து மெரூன் கலர்ல ஒரு டாப் வரும். அதுக்கு மேலே ஒரு ஓவர் கோட் மாதிரி மெரூன் வித் ஒயிட் கலர்ல வந்த மாதிரி இருக்கும். அந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் வாங்கினேன். ரேட் வந்து 3 பீஸ் செட்டு 700க்குள்ள தான் வந்து ரேட் வந்து இருந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஒன்னு மெரூன் கலர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர். நான் வந்து மெரூன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாக்குறதுக்கும் ரொம்ப சூப்பரா இருந்தது. எக்ஸஸ்ல இருந்து டபுள் எக்ஸல் வரைக்கும் சைசஸ் அவைலபிள்னு நினைக்கிறேன். பாக்குறதுக்கும் ரொம்ப சூப்பரா இருந்தது. நீட்டான ஒரு லுக்குமே வந்து கொடுத்தது. அது வந்து ஒரு 700 ரூபாய்க்குள்ள தான் வந்துச்சு. நான் ஃப்ளிப்கார்ட்ல வாங்கினேன். அதோட லிங்க் வந்து கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சுதா? செகண்ட் டே அப்போ வந்து பாத்தீங்கன்னா முருகன் டெம்பிளுக்கு போனப்ப வியர் பண்ணியிருந்த அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு, அது வந்து பாத்தீங்கன்னா சுடியோல தான் வாங்கினேன். அந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து பிடிச்சி தான் வாங்கினேன். ஆனா அந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது வரைக்கும் கை வந்தங்காட்டி என்னமோ தெரியல, என்ன நல்லா குண்டாவே காட்டுச்சு அந்த ட்ரெஸ். மற்ற ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ஒல்லியா காமிச்சுது. அந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் குண்டாவே காட்டுச்சு. அதுவும் வந்து சுடியோல தான் வாங்கினேன். 1100 ரூபா 1100 நினைக்கிறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இல்லை. அது வந்து நேர்ல போய் பார்த்து வாங்கினேன். அதோட ஆன்லைன் லிங்க் கிடைச்சதுன்னா கொடுக்குறேன். 2 நாள் முடிஞ்சுதா? 3வது நாள், அதாவது மறுபடியும் ஒரு நாள் முருகன் டெம்பிளுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் சீயிங் எல்லாம் பாக்குறதுக்கு எல்லா இடங்களும் பாக்குறதுக்கு போனோம். அந்த அன்னைக்கு போட்டிருந்த ஒரு பிங்க் கலர் கவுன். இது வந்து நிறைய பேர் என்கொயரி கேட்டுட்டே இருக்கீங்க. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால வந்து அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். யூடியூப்லயும் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துட்றேன். அந்த பிங்க் கலர் கவுனோட ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 300 ரூபாய் தாங்க. சத்தியமா சொல்றேன், 300 ரூபாய் தான். எக்ஸஸ்ல இருந்து டபுள் எக்ஸல் வரைக்கும் அவைலபிள் வந்து இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு நீட் லுக்கும் கொடுத்தது. அது வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து காலர் மாதிரி வந்து கீழே வந்து ஃபுல்லாவே பட்டன் வந்து வச்சிருந்தாங்க. ஓப்பன் எல்லாம் கிடையாது, அப்படியே போட்டுக்கிறது தான். 300 ரூபாய் தான். அதுல வந்து 2 கலர் ஆப்ஷன் வந்து இருக்குது. பிளாக் ஒன்னு, அப்புறம் மெரூன் மாதிரி இல்ல, அது வந்து ஒயின் ஒயின் கலர் இல்ல, பர்பிள் பர்பிள் கரெக்ட். பிளாக் ஒன்னு, பர்பிள் ஒன்னு, 2 வந்து இருக்குது. நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து வாங்கினேன். ஒரு போட்டு பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி 300 ரூபா தானே, இன்னொன்னு வாங்கலாம் அப்படின்ட்டு அந்த பர்பிள் வந்து வாங்கினேன். 2மே போட்ட போட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. வெறும் 300 ரூபா. கம்மி பட்ஜெட்ல ஒரு சூப்பரான ட்ரெஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன்னா அந்த ட்ரெஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் 3 நாள் முடிஞ்சுதா? 4வது நாள் வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங்கெல்லாம் போகப்போ ஒரு டாப் வந்து போட்டிருப்பேன். அது வந்து ஃப்ளிப்கார்ட்ல வாங்கினது தான். அது இன்னுமே கம்மி, 285 என்னமோ தான். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. இது எல்லாமே ரேட் கம்மியில தான் நான் போட்டேன். வந்தா வரட்டும், நல்லா இருக்குதா இல்லையோ பார்த்துப்போம் அப்படின்ட்டு. 285 தான். ஒரு பிளாக் வித்து மெரூன் கலர் வந்த மாதிரியே என்னமோ 285 தான். அதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் நம்ம ஊருக்கு வரும் பொழுது, ஏர்போர்ட்டுக்கு வரும் பொழுது ஒரு ட்ரெஸ் வந்து போட்டிருந்தேன். அந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு 300 350 அதுக்குள்ள, அந்த டாப் மட்டும். இப்ப நான் அந்த லாஸ்ட் டேல சொல்ற அந்த பிளாக் கலரும் ஒயிட் கலர் டாப் மட்டுங்க. அதோட லிங்க் வந்து இருக்குது. அந்த பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்ல வந்து வாங்கினேன். அது வந்து கொஞ்சம் காசு அதிகம் தான். நிறைய பக்கம் போய் ஜீன் வந்து வியர் பண்ணி பார்த்தேன். எனக்கு கம்ஃபர்டபுளா எங்கேயுமே இல்லை. அதனால இது மட்டும் கொஞ்சம் ட்ரெண்ட்ஸ்ல வாங்கினேன். 2500 அது மாதிரி வந்துச்சு. சரி ஒரு டைம் வாங்கினா ஒரு டைம் தானே வாங்குறோம், மறுபடியும் ட்ரெஸ் வந்து மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் மேல டாப் வந்து அப்படிங்கிறதுக்காக அது வந்து கொஞ்சம் காசு அதிகமா இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டேன். பட் அந்த டாப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 285 ஒண்ணு, 350 ஒண்ணு, அவ்வளவுதான். அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். அவ்வளவுதான். 4 நாள் மலேசியா ட்ரிப் வந்து முடிஞ்சுது. அதுல யூஸ் பண்ண எல்லா ட்ரெஸ்ஸஸோட லிங்க்கும் எனக்கு கிடைக்கிறது எல்லாமே கொடுத்துட்றேன். அப்புறம் பேக்கோட லிங்க் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பேக் வந்து அப்படியே ஒரே நிமிஷம் இருங்க, காமிச்சிடுறேன். இது ஒண்ணு, இன்னொரு பேக் தான் இங்க இருக்கு. இது வந்து நார்மல் ஹேண்ட் பேக். இது வந்து என்னோட நிறைய வீடியோஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த பேக் மட்டும் தான் நான் வந்து வச்சிருப்பேன். இது வந்து இந்த பேக் வாங்கி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னுமே உழைக்குது. சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெயிட் தாங்கறதுக்காக இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்க 2 சைட்லயுமே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 2 பேக்குமே இதே பிராண்டு தான். அப்படியே என்கிட்ட காமிச்சிட்டா. ZVO UK, இந்த பாருங்க, ஜூக் ZVO UK, இதுவும் ZVO UK. இந்த பிராண்டு தான். குவாலிட்டி ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். இது வந்து ஆனா காசு அதிகம் தான். 1800 அந்த மாதிரி வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பேக்கு. இந்த பேக் வந்து 1200 அந்த மாதிரி வந்துச்சு. ஆனா ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு டைம் வாங்கிட்டீங்கன்னா லைஃபுக்கும் அப்படியே கிடக்கும். இது வரைக்கும் எனக்கு ஜிப்ல கூட எந்த ப்ராப்ளமும் வரல. கிட்டத்தட்ட நான் 2 வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பெரிய பேக் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஓபன் பண்ணிட்டு
உள்ள வந்து லேப்டாப் எல்லாம் வச்சுக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து ஃபோன் எல்லாம் வைக்கிறதுக்கு, பென் எல்லாம் வைக்கிறதுக்கு தனித்தனி கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பெரிய ஹேண்ட்பேக், ரெகுலரா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இது வந்து ஸ்லிங் பேக், எங்கேயாவது போனா வந்தா யூஸ் பண்ணிக்கிறது. குவாலிட்டி நான் சொன்ன மாதிரி சூப்பரா இருக்கும். இந்த ஸ்லிங் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு ஜிப் இருக்கும், அதுக்குள்ள அமௌண்ட் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஜிப்பும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளேயே ஒரு ஜிப் இருக்கு. அதுக்கு மேல வெளியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காயின்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம், அமௌண்ட் எல்லாம் வச்சுக்கலாம். இதுவுமே நல்லா பெருசா இருக்கும். இங்க பாருங்க, என் கையே உள்ள போயிடுச்சு. பெருசா இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லி தான் இந்த பேக்கு. ஆனா ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஒர்த்தானது. நான் இதே கலர் காம்பினேஷன்ல லிங்க் வந்து கொடுக்குறேன், இல்லை வேற கலரும் அதுக்குள்ள இருக்கு, போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான். நிறைய பேர் இந்த ப்ராடக்ட் எல்லாம் தான் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். பேக்கு, ட்ரெஸ்ஸோட லிங்க் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் ட்ராலி சாரி மறந்துட்டேன். ட்ராலி வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நாங்கள் வாங்கினது தான். இது வரைக்கும் எங்கள் வீட்டில் ட்ராலி கிடையவே கிடையாது. இதுதான் நாங்கள் வாங்கின ஃபர்ஸ்ட் ட்ராலி. நல்லா இருந்தது. இது என்ன பிராண்ட்லாம் தெரியல, அண்ணா தான் வந்து ரெஃபர் பண்ணாங்க, இந்த பிராண்ட் வாங்கிக்கிங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் வாங்கினோம். இதை காமிடா, இதோட லிங்க்குமே கொடுக்குறேன். இதில் வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருந்தது. நான் வந்து நார்மலா எல்லாரும் வச்சிருக்கிற கலர்ஸ் வந்து வேண்டாம், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும், கொஞ்சம் கலர் கலரா இருக்கட்டும், ஜிகு ஜிகுன்னு அப்படிங்கிற மாதிரிட்டு இந்த கலர் வந்து வாங்கினேன். ட்ராலியுமே ரொம்ப சூப்பரா இருக்குது. இவ்வளவுதான் நீங்க கேட்ட லிங்க்ஸ்ன்னு நினைக்கிறேன், எல்லாமே கொடுத்துட்டேன். இது இல்லாம வேற ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருந்தா அந்த லிங்க்ஸ்க்கு எது உங்களுக்கு வேணும்னா அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, அது எல்லாமே தரேன்.